ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களையும் ஒரு ஜோதிட தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள், இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறுவது மட்டும் இல்லாமல் பணம் நிறைய உங்களுக்கு சேருவதற்கு, பணப்பிரச்சனை நீங்குவதற்கு பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதோடு உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதம் கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சப்தமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, விரயஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி சிறப்பான முறையில் அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பலனை இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வீடியோவோட கடைசியாக உங்களுக்கு பணம் சேர பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடினமான சூழ்நிலையாலும் தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. அதுக்குண்டான எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க சூழ்நிலை நேரலாம். அதனால் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். ஸோ பிளான் பண்ணுவதில் கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியவர்கள் வகையில் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். அதனால் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அதற்கான முயற்சியை செய்யலாம். அதற்கான முயற்சி செய்தீங்கன்னா தடையே இல்லாமல் வாகன யோகத்தில் வாகனம் வாங்கி பயன்பெற முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வாக்குவன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வசூல் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, உத்தியோக தொடர்பான பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் நேரும். அதனால் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. உத்தியோகத்தில் உங்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதனால் சிறப்புக்காகவே நீங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். ஸோ அதுக்காக மனவிட்டு பேசக்கூடிய முயற்சியை மட்டும் எடுக்க மறக்காதீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. பெண்கள் உங்கள் காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். அதுவும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு தொகுதியில் மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழ் அடைவீங்க. வேற்றுமொழி வாய்ப்பு எது வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கூட முன்னேற்றம் காணப்படும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சூழ்நிலை இந்த டைம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த மாதம் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதம் ஏற்படும். எதிலும் வெற்றியே கிடைக்கும். நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு உதவும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயங்களும் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஆதாயங்களை, முன்னேற்றங்களை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் பூஷமில் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகள் கூறுவது படி நடந்து கொள்வது நன்மை தரும். நிலுவையில் உள்ள பணம் வரலாம்.
அதுவும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம். அப்புறம் ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும், வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு பெறுவது கடினம். மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு மறையும். அந்த குழப்பங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இது என்ன பரிகாரம்னா, வராத பணம் வருவதற்கான ஒரு பரிகாரம். ஸோ அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை கடகராசிக்காரங்க செய்து பயன் பெறுங்க. நம்ம ஒவ்வொருவருக்குமே கடனாகவோ அல்லது கைமாத்தவாகவோ கொடுத்த பணம், இழந்த பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம். இந்த தாந்திரிக ஆன்மீக பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்க. இதனால நீங்க நினைச்சது நடக்கும். பணம் வாங்கியவர்களை விட பணம் கொடுத்தவர்கள் தான் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்கு. பணத்தை வாங்கி வைத்து கொண்டு நம்மளை அலைய வைப்பார்கள். அதெல்லாம் இப்போ பெருகி இருக்கு. அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறு தான், வாங்கி கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தவறு தான். ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்றுமே வீண் போகாது. நீங்கள் இழந்த பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யுங்க. பொதுவாக வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்க பூஜையில ஏற்றி வழிபாடு செய்வோம். அதோடு குத்துவிளக்கு மகாலட்சுமியின் அருக்கடாட்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது. குத்துவிளக்கு ஏற்றி வைப்பவர்கள் இல்லத்தில் ஒருபொழுதும் புலம்பல் சத்தம் கேட்காது. ஸோ குத்துவிளக்கு மகிழ்ச்சியையும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால், வீட்டில் நிம்மதி இல்லை என்றால், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் குத்துவிளக்கு ஏற்றி பாருங்க. குத்துவிளக்கு ஏற்றுபவர்கள் நன்கு பெரிய விளக்காக ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு இருபுறமும் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம். வராத பணம் வரவும் கொடுத்த பணம் திரும்பவும் கிடைக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் ஒரு வெள்ளை துணியில பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மூலையில வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான 3 பொருட்கள் உண்டு. முதல்ல கருப்பையல் எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பையல் சனி பகவானுக்கு உகந்தது, கடன்களை தீர்க்கக்கூடியது, பிறவி கருமாங்களை அழிக்க சக்தி இருக்கு. அப்புறம் இந்த கருப்பையலோடு சம அளவிற்கு வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க. வெந்தயம் பணவரவை இருக்கக்கூடியது, நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடமே கொண்டு சேர்க்கக்கூடியது. இவற்றோடு கொஞ்சம் கல்லுப்பையை சேருங்க. கல்லுப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவும். மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது கல்லுப்பு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்து கொள்ளுங்க. இடித்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜையில் வைங்க. அப்புறம் குத்துவிளக்கு ஏற்றிருப்பீங்களா, அந்த மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் கன்னி மூலையில் இதை வைக்க வேண்டும். அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும். யாருடைய கைகளும் எட்டாவதுவாறு வைத்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு தடைப்பட்டிருந்த பணவரவு தானாக வர ஆரம்பிக்கும். மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதுவே உங்களை தேடி வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க ஒரு முறை செய்திடுங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோட செய்து பயன் பெறுங்க. இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதே போல் இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ளே அருள்மிகு ஆதி பராசக்தி அன்னையை தரிசித்து வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய தாமதமாக முடியாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமை இந்த மாதத்துக்கு திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் பிப்ரவரி 18, 19. அதிர்ஷ்ட தினம் பிப்ரவரி 24, 25. முழுமையாக உங்களுக்கு என்னங்கிறத எல்லாமே சொல்லியிருக்கேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.